ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2017ல வெளியான லெதர் ஃபேஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பார்க்கணும்னா நம்ம இன்னொரு படத்தை பத்தி கண்டிப்பா பார்க்கணும். அது என்ன படம்னு பாத்தீங்கன்னா டெக்சாஸ் செயின்சா அப்படின்னு ஒரு படம் இருக்கு. அதுல நிறைய பாகங்கள் கூட வந்திருக்கு. ஒரு கில்லர் இருப்பாரு, கொடூரமா எல்லாரையும் சாவடிப்பாரு செயின்சா வச்சு. சோ இப்படி அவர் சாவடிக்கிற கேரக்டரா மாறினது எப்படி அப்படின்னு சொல்ற படம் தான் இது. ஆமா, அந்த படத்தோட ப்ரீக்வல் தான் இந்த படம். சோ எப்படி அவர் ஒரு நார்மல் ஆளா இருந்து ஒரு கெட்டவரா ஒரு கில்லரா எப்படி மாறினாரு அப்படின்றத இல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. வாங்க இப்ப ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்துல நிறைய கொடூரமான சீன் இருக்கிறதுனால அந்த சீன் எல்லாம் நான் கட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மன்னிச்சுக்கோங்க. இப்போ வந்து படத்தோட ஸ்டார்டிங்கே நமக்கு ஒரு பர்த்டே பார்ட்டியை காட்டுறாங்க. அந்த பர்த்டே பார்ட்டியில் ஒரு குட்டி பையன் இருக்கான். அந்த பையன் பேரு செடி அப்படின்றது தான். ஸோ அவனை வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் வியர்டாக நடத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே பார்ட்டியில் ஒருத்தரை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்து பயங்கரமா அடிச்சு கெட்டி போட்டிருக்காங்க. இந்த பையனை கேட்க வெட்ட சொல்றாங்க. இந்த பையனை வெட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கெஸ்ட்னு சொல்றது அவரை தான். ஸோ அவர் வாயில இவங்களே கேட்க திணிச்சிடுறாங்க. திணிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ வந்து தொழிலுக்கு வரணும்னா நீ இவனை அறுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் அறுக்கலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவன் அறுக்கலனா என்ன அப்படின்றதுக்காக இவங்களே சுத்தில வச்சு அவரை அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல நமக்கு கட் பண்றாங்க. கட் பண்ணா சில ஆண்டுக்கு கழிச்சு நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஏதோ வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்த்தோன்னா காரை நிறுத்தி இறங்குறாங்க. இறங்குனா அங்க ஒரு குட்டி பையன் பன்னி மாஸ்க்ல இருக்கான். பன்னி கீழே விழுந்து கிடக்க இவன் வந்து அதோட தலையை வச்சிட்டு இருக்கான். இப்படி இருந்தோன்னா என்னடா இவன் விசித்திரமா இருக்கானே அப்படின்னும் போது அந்த பையன் ஹெல்ப்னு கத்துறான். ஏதோ அவனுக்கு மாட்டிக்கிச்சு போல, நம்ம காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த பையன் பின்னாடியே ஓடுறாங்க. ஓடுனா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இடத்துக்குள்ள ஓடிடுவான். சோ ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள இவங்களும் வராங்க. வரும்போது அந்த இடமே வித்தியாசமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க நடக்கிறாங்க. ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. விழுந்தா கீழே ஃபுல்லா கத்தியா இருக்கும். அதுல போய் சொருவிடுவாங்க. சொருவினதுக்கு அப்புறம் அங்க அண்ணன் வரான். அந்த குட்டி பையனோட அண்ணன் அந்த குட்டி பையனை பார்த்து சொல்றான், இப்போ அந்த விஷயத்தை ஆன் பண்ணு அப்படின்னா அந்த குட்டி பையனும் ஆன் பண்றான். இப்ப திரும்பி ஒரு விஷயம் அந்த பொண்ணு மேல விழுது. அந்த பொண்ணு பயங்கரமா வந்து அடிபட்டு இறந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஷெரீஃப் வராரு. அங்க இருக்கிற ஷெரீஃபோட பொண்ணு தான் அந்த பொண்ணு. சோ அந்த பொண்ணையே காலி பண்ணிட்டாங்க. இவங்க நிறைய பேரை காலி பண்ணிருக்காங்க. இந்த ஊருக்கே இவங்களை பத்தி தெரியும். இவங்க சரியான சைக்கோன்றது தெரியும். இப்போ அந்த ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீயும் உன் பையனும் உன் குட்டி பையனும் எல்லாருமே சைக்கோங்களா இருக்கீங்க. இது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் இந்த ஊர் உங்களை பார்த்து பயப்படுது. ஆனா நான் ஷெரீஃப், நான் பயப்பட மாட்டேன். உங்களை சட்ட ரீதியா உன் பையனை வந்து பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பலனா என் பேரை மாத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற வெர்னா சொல்றாங்க. அதாவது இவங்களோட அம்மா. இவங்களுக்கு 2 பசங்க பாத்தீங்களா. அந்த 2 பசங்கள்ல அந்த குட்டி பையன் கொஞ்சம் பயந்தவன். இந்த இடத்துல நமக்கு கட் பண்றாங்க. கட் பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க பேர் எலிசபெத். அவங்க இன்னைக்கு தான் வேலைக்கே சேர்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க கொஞ்சம் கவனமா இருமா, இங்க பயங்கரமான சைக்கோகள்லாம் இருக்காங்க. சோ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற லேடியும் சொல்றாங்க, இங்க ரொம்ப மோசமா இருக்கும், நீ கவனமா இருந்துக்கோ அப்படின்னு. இப்பதான் ஜெடி அப்படின்ற அந்த குட்டி பையனை காட்டுறாங்க. அந்த குட்டி பையனை சொன்ன மாதிரியே ஷெரீஃப் இங்க சேர்த்துட்டாரு. இப்போ அவனுக்கு 17 வயசு ஆகுது. சோ இப்படி இருக்கும்போது நர்ஸ் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கான், குண்டா ஒருத்தன் இருப்பான். இப்போ அவனோட பேரை கூட மாத்திக்கிட்டான், ஜாக்சன் அப்படின்னு தான் அவன் பேரை மாத்திக்கிட்டான். இப்படி இருக்கும்போது இந்த நர்ஸுக்கு வந்து இவங்க 2 பேருமே நல்லா நடந்துக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படி நடந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ திடீர்னு வந்துட்டு அந்த நர்ஸை பயங்கரமா கிஸ் பண்ணிடுவான். அவன் ரொம்ப மோசமான சைக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பேர் பாத்தீங்கன்னா இக்கி அப்படின்றது தான். சோ அவன் இப்படி கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சனும் இந்த குண்டா இருக்கிறவனும் தான் அந்த நர்ஸை காப்பாத்துவாங்க. சோ அங்க காட்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நர்ஸை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போய் உதடெல்லாம் தொடச்சுப்பாங்க. இப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல சவுண்ட் வரும். என்னடா சவுண்டுன்னு போய் பார்த்தா அங்க இன்னொன்னு ஒரு சைக்கோ பொண்ணு இருப்பா. அவ பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாரிசி அப்படின்றது தான். அவ இன்னொன்னு பொண்ணோட வாயில வந்து எலியெல்லாம் திணிப்பா. இப்படி இருக்கும்போது இந்த நர்ஸ் வந்து பயங்கரமா திட்டுவாங்க, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிச்சிருவாங்க. இப்போ நமக்கு அந்த இதோட சீஃபை காட்டுறாங்க. அந்த சீஃபை பார்க்க ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி யாருன்னு பாத்தீங்கன்னா வெர்னா அப்படின்றது தான். அதாவது இந்த சைக்கோ பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த குட்டி பையன், அந்த பையனோட அம்மா. அந்த குட்டி பையன் கொஞ்சம் அந்த விஷயம்லாம் பிடிக்காது. இருந்தாலும் இந்த அம்மா வந்து அவனை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து கோர்ட் கிட்ட இருந்து நோட்டீஸ் வாங்கிட்டேன், என் பையனை நான் பார்க்கணும் அப்படின்னு. இவர் என்ன சொல்றாருன்னா, உன் பையனை நீ பார்க்க முடியாது, இதுல அங்க தப்பு இருக்கு இங்க தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும்போது அவங்கள நான் சீக்கிரமா வருவேன் அப்படின்னோட நீ பார்க்கவே முடியாது, நீ 6 மாசம் கழிச்சு வருவ, அதுக்குள்ள அவனுக்கு 18 வயசு ஆயிடும், ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து அங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு அங்க குண்டா ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த குண்டா இருக்கிற பையனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த டாக்டர் இங்க இருப்பாரு. இப்படி இங்க பிஸியா இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அங்க வெளியே போன வெர்னா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெளியே போயிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துலயே ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. ஒளிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது எல்லாரும் பிஸியா இருக்கும்போது அங்க
கீ இருக்கும். அந்த கீயை வச்சு அங்க இருக்கிற பைத்தியங்கள் எல்லாம் வந்து கழட்டி விட்டுருவாங்க. அதாவது அவங்கள ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா இந்த ரூமை ஓபன் பண்ணதுனால ஒவ்வொரு சைக்கோ ஒவ்வொரு இடத்துக்கு போயிடும். அந்த சைக்கோங்க சில ரூமை கழட்டி விட்டுரும். இதனால அங்க ஒரு பெரிய குழப்பமே நடக்கும். அங்க இருக்கிற நர்ஸுங்கெல்லாம் பயப்படுவாங்க. ஹீரோயினும் பயங்கரமா பயப்படுவாங்க. ஹீரோயின் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிசபெத் தான். சோ இப்படி பயந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த குண்டனும் அங்க இருக்கிற 2 பேரையும் அடிச்சிருவான். இந்த மாதிரி ஷாக் ட்ரீட்மெண்ட் தாங்க முடியாம அடிச்சு காலி பண்ணிடுவான். இப்ப மத்தவங்களை காட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது காலையில ஒரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு வாயில எலியெல்லாம் திணிச்சா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இதுதான் சாக்கு அப்படின்றதுக்காக அவளை பெட்ல வந்து படுத்திருப்பா. பெட்ல படுத்துட்டு இருந்தவளை கழுத்தை நெரிச்சே கொன்றுவா. இதை தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணுவாங்க. ஈக்கின்னு ஒருத்தன் சொன்ன பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா போற வரவங்க எல்லாம் அடிப்பான். பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்படி இருக்கும்போது அங்க நர்ஸ் வந்து பயந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீஃபும் பயந்துட்டு இருப்பாரு. சீஃப் இருக்கிற இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோ வந்து அந்த சீஃப் ஏதோ பண்ணி ஒரு இடத்துல தொங்க விட்டுருவான். அந்த இடத்துல நமக்கு கட் பண்ணிடுவாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பயங்கர விசித்திரமா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் வாயெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயின் பயந்துகிட்டே இருக்காங்க. யாராவது நம்மள ஏதாவது பண்ணிரா போறாங்க அப்படின்னும் போது ஒரு கை படுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் தான். சோ அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உங்களை நான் காப்பாத்துறேன் வாங்க ஓடிடலான்ட்டு சேஃபா இவங்களை வெளியே கூட்டு வந்துடுறான். வெளியே வந்தோடனே இவங்க ஒரு கார்ல ஏறுறாங்க. அந்த கார்ல ஏறினா ஒரு மோசமான சைக்கோ சொன்ன பாத்தீங்கன்னா இக்கி அப்படின்றவனும் கிளாரிசி அப்படின்றவங்களும் அந்த கார்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குண்டா இருக்கிறவனையும் அந்த கார்ல ஏத்திக்கிறாங்க. இப்ப ஆக மொத்தத்துல யார் யார் இருக்கா, 2 பயங்கரமான சைக்கோங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்சன் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த குண்டா இருக்கான். இவங்க 5 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ல டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல மறுநாள் நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃபை காட்டுறாங்க. அவரை கொடூரமா சாவச்சிருக்காங்க. இப்பதான் வந்து அந்த இடத்துல அந்த ஷெரீஃப் வராரு. முதல் இடத்துல இவங்களை மாட்டி விட்டாரு பாத்தீங்களா, அந்த ஷெரீஃப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ட்மேன் அப்படின்றது தான். அவரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் தான் இந்த கேஸை டீல் பண்ண போறாங்க. இப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த பசங்களை விடக்கூடாது, 5 பேர் தப்பிச்சிருக்காங்க, அந்த 5 பேரையும் நம்ம காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா இவருக்கு வந்து கோவமா இருக்கும். அந்த குட்டி பையன் மேல செம்ம காண்ட்ல இருப்பாரு. அதனால தான் இப்படி சொல்றாரு. இப்படி இருக்கும்போது இவங்களை காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல இந்த நர்ஸ் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அந்த சைக்கோங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பில்லு கிட்ட காசெல்லாம் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஐக்குன்னு இருக்கான் பாத்தீங்களா, அவன் வேணும்ட்டே அங்க ஒரு சண்டே ஏற்படுத்திடுவான். இந்த விஷயத்தெல்லாம் ஜாக்சன் விரும்பவே மாட்டான். ஏன்னா ஜாக்சன் வந்து நிம்மதியான வாழ்க்கையை தான் விரும்புவான். ஆனா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சண்டை மாதிரி இது பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே வந்து பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி தாக்க ஆரம்பிச்சு வெளியே தப்பிக்கும் போது அந்த கடையோட ஓனர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு சுற்றுவாரு. அது வந்து அந்த குண்டை மேல பட்டுரும். இப்படி இருக்கும்போது போலீஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து விசாரிப்பாங்க. இப்படி விசாரிக்கும் போது அவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாரையும் கொன்ட்டாங்க சார், கொண்டு தப்பிச்சிட்டாங்க சார் அப்படின்னுவாங்க. இப்ப நமக்கு இவங்களை காட்டுறாங்க. இவங்கெல்லாம் அந்த குண்டா இருக்கிறவனுக்கு மட்டும் அடிபட்டிருக்கும். அந்த விஷயத்தை வந்து இந்த நர்ஸ் வந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த சைக்கோங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா தனி ரூம்ல போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஹீரோயின் இதுதான் சாக்கு, ஜாக்சன் வேற தூங்குவான், சரி இதுதான் சாக்கு நம்ம வெளியே தப்பிச்சு ஓடிடலாம் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ லேடி 2 பேருமே வந்துருவாங்க. ஈக்கி அதுக்கப்புறம் வந்து கிளாரிசி அப்படின்ற 2 பேருமே வந்து இந்த பொண்ணு தப்பிக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டுவாங்க. இன்னொன்னு வாட்டி நீ தப்பிக்க பார்த்தனா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஐக்கு தான் பயங்கரமா சொல்லுவாரு. இந்த விஷயத்தை பார்த்த குண்டனுக்கு செம்ம கடுப்பாயிடும். என்னடா இந்த மாதிரி அந்த நர்ஸை இப்படி பண்றாங்களே அப்படின்றதுனால அந்த ஐக்க கொன்றணுன்றதுக்காக அவன் பாத்ரூம் போயிட்டு இருப்பான். அப்படி பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அடிச்சிருவான். அடிச்சதுக்கு அப்புறம் அவன் அப்படியே இழுத்துட்டு போவான். இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல வந்து வாயில வந்து ஒரு விஷயத்தை வச்சு அமிக்கிடுவான். அந்த வாயை பிச்சுக்கிட்டு வந்துரும்னு பாத்துக்கோங்களேன். சோ இப்ப அந்த ஐக்கு இறந்துட்டான். இப்ப ஐக்கு இறந்தது தெரியாம இன்னொன்னு அந்த பொண்ணு சைக்கோ இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து மறுநாள் காலையில இவங்க 2 பேர்கிட்ட கேட்பா ஐக்கு என்ன பண்ணீங்க அவன் காணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க தெரியலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொன்னது வந்து குண்டன் தான். சோ இப்ப தேடி போலான்ட்டு தேடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இவங்க நடக்கும் போது அந்த இடத்துல கரெக்டா ஆர்ட்மேன் வந்துருவாரு. சோ ஆர்ட்மேன் வந்துட்டு நீ மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அப்பயும் தைரியமா தான் பேசிட்டு இருப்பாங்க, திமிரா தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப வந்து அந்த போலீஸ் மேனை அடிக்கவே ஆரம்பிச்சிருவாரு. என்ன என்கிட்டயே நீ நக்கலா பேசுறியா, எங்க இருக்காங்க உன் கூட்டாளிங்களா வந்து காட்டு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாரு. ஆனா இவங்க அந்த 3 பேருமே வந்து அந்த இடத்தை விட்டு தள்ளி வந்துருவாங்க. தள்ளி வந்து அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஷெரீஃப் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களை இழுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துக்கு வச்சுட்டு வெளியே இருந்தே சுட்டு காலி பண்ணுங்க அப்படின்ட்டு சுட வச்சிருவாரு. இப்படி சுட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த லேடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவானா ஷெரீஃபை திட்ட ஆரம்பிச்சிருவா. ஷெரீஃபையும் அவங்க பொண்ணுங்களையும் திட்ட ஆரம்பிச்சிருவா. ஏன்னா அந்த பொண்ணு சின்ன வயசுலயே இறந்தது பாத்தீங்களா, அதுக்கு தான் இவர் பழி வாங்கினாரு. சோ அந்த பொண்ணை வச்சே பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. இந்த கதையெல்லாம் யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சைக்கோங்க சிலர், அதாவது ஜாக்சன் மாதிரி ஆள்கள் தான் சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க 3 பேருமே பயப்படுறாங்க, நாய் எடுத்துட்டு வந்துட போறாங்கன்னு. நாயும் அங்க வந்து தேடிட்டு இருக்கோம். இப்படி தேடிட்டு இருக்கும்போது நாய் ஒரு இடத்துல தேடும். அந்த இடத்துல ஒரு பெரிய காண்டாமிருகம் வந்து இறந்து கிடக்குமா, அது அந்த நாய் சுத்தி சுத்தி வரும். இவங்க சரி இந்த காண்டாமிருகத்தை தான் காட்டுது அப்படின்ட்டு இந்த போலீஸுங்க எல்லாம் வந்து நாய் காட்டல அப்படின்ற மாதிரி நாயை கூட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த காண்டாமிருகத்துக்குள்ள தான் ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கு அடியில தான் படுத்து கிடந்திருப்பாங்க. சோ ரத்த கரையா இருக்கும். சோ வெளியே 3 பேருமே வருவாங்க. 3 பேருமே வந்து அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு இருப்பாங்க. எலிசபெத்துக்கு இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் இவனும் நல்லவனா இருந்தாலும் இவங்க 2 பேருமே வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் போயிட்டு இருக்கும், போலீஸ் கார். உடனே நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்திடுவாங்க. அந்த போலீஸ்
போலீஸ்காரர் இவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா மத்த ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இந்த இன்ஃபார்ம் பண்றதை தடுக்கணுன்றதுக்காக அந்த குண்டை முன்னாடி ஓடி வருவான். அப்ப அந்த குண்டனை சுற்றுவாரு. இப்ப ஜாக்சன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசரை காலி பண்ணி ரெண்டு பேருமே கார்ல ஏறுவாங்க. இப்ப ஜாக்சன் பயங்கரமா எலிசபெத்தை புடிச்சு திட்டுவான். உனக்கு அறிவு இல்லையா? எதுக்காக அவனை சாவடிச்சு? எதுக்காக போலீஸை கத்தி கூப்பிட்ட? இப்ப பாரு அவனை சாவடிச்சிட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது பின்னாடி நிறைய போலீஸ் ஜீப் உங்களை துரத்த ஆரம்பிக்கும். அந்த போலீஸ் ஜீப்ல ஒருத்தர் சுடுவாரு. சுட்டது வந்து இவன் மேல பாஞ்சிரும். இவனோட வாயிலேயே பாஞ்சிரும். சோ இப்ப எலிசபெத் பார்த்து ஷாக் ஆகும்போது எலிசபெத் மேலேயே ஒரு புல்லட் பாஞ்சிரும். இப்படி இருக்கும்போது இவங்க கண்ட்ரோல் இல்லாம அந்த காரை கவுத்துருவாங்க. இப்ப கவுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நைட் ஆயிடும். நைட் இவங்க கார்ல முழிக்கும் போது கார்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கில ஒருத்தருக்கு தகவல் குத்துருவாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் நல்லவரா இருப்பாரு. அவர் கேட்டுட்டு சரி மேடம் நான் வந்து உங்களை காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப கடத்திட்டு வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்மேன்றது தான். இந்த ஆர்ட்மேனுக்கு என்ன வெறின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணை கொன்ன இவனை நம்ம விடக்கூடாது. இவன் நல்லவனாவே இருந்தாலும் இவனை நம்ம டார்ச்சர் பண்ணி கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணுவாரு. சோ இந்த விஷயத்துல வந்து எலிசபெத்தையும் நம்ம கொன்னுதான் ஆகணும். ஏன்னா அவ சாட்சி, அவளை விட்டா நம்மளுக்கு ஆபத்து, அவளையும் கொல்லணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களையும் இழுத்துட்டு வந்துட்டாரு. கார்ல இருந்து இப்ப இழுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப இவங்க தகவலை சொல்லிட்டாங்க. இப்ப தகவலை சொன்ன போலீஸ் வருவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கும் போது அந்த தகவலை சொன்ன போலீஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா வெர்னா, அவங்கள போய் சந்திக்கிறாரு. வெர்னா வந்து அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்தோடனே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றாரு. இந்த மாதிரி உங்க பையனை அந்த ஷெரீஃப் தான் வச்சிருக்கான், நீங்க காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு காசெல்லாம் விசிறி அடிக்கிறாங்க. அவன் காசை பறக்கிட்டு இருப்பான். பறக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த மூத்த பையன் வெளியே வருவான். வெளியே வந்து இந்த போலீஸையே காலி பண்ணிடுவான். போலீஸை காலி பண்ணி அங்க இருக்கிற பன்னிக்கு இறையா அப்பயே போட்டுருவாங்க. அந்த போலீஸை போட்டுட்டு சரி இப்ப வந்து ஆர்ட்மேன் கிட்ட இருந்து நம்மளோட தம்பியை காப்பாத்தணும்னு கிளம்புவாங்க. இப்ப போன இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸை வந்து சுற்றுவாங்க. சுட்டதுக்கு அப்புறம் அவர் கீழே பொத்துன்னு விழுந்துருவாரு. விழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ், எலிசபெத், அதுக்கப்புறம் இவங்களோட சின்ன பையன் 3 பேரையும் கார்ல ஏத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்ப சின்ன பையனுக்கு முன்னாடி தோல்லாம் பிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற சில மிருகத்தோட தோலை வச்சு அவனோட வாயிலே வந்து ஒரு கட்டு மாதிரி போடுவாங்க. சோ அந்த கட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க சில விஷயத்தை தச்சிருப்பாங்க தையல் மாதிரி. அந்த தையல் வந்து விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கட்டு போட்டிருப்பாங்க. இப்ப அவன் பயங்கர சைக்கோ மாதிரி மாறி இருப்பான். இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் சுட்டனால அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு. இங்க எலிசபெத்தும் இருப்பாங்க. எலிசபெத் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது போலீஸ் என்னையும் காப்பாத்தினுவாங்க. சரி நம்ம காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி போலீஸையும் அங்க இருந்து இழுத்துட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனா மாட்டிப்பாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் இந்த ஃபேமிலி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த வாட்டி சாவை கொடுத்து இந்த போலீஸை நீ அரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லுவாங்க. அந்த பையன் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு நினைப்போம். ஆனா இந்த வாட்டி அந்த பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸை வந்து அறுத்துருவான். இப்ப ஹீரோயின் வந்து நம்ம மட்டும் தப்பிச்சா போதும் அப்படின்றதுக்காக அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. இந்த போலீஸை வந்து கொடூரமா வந்து அந்த பையன் ரசிச்சு ரசிச்சு அறுத்துட்டு இருப்பான். அறுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் மிஸ் ஆகுறாங்கன்னு ஹீரோயினை துரத்திட்டு போவாங்க. அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா தேடி ஓடுவான். தேடி ஓடும் போது ஒரு இடத்துல வந்து அந்த ஹீரோயின் வந்து விழுந்து கிடப்பா. எப்படி விழுந்து கிடப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய பொறிலாம் செட் பண்ணிருப்பாங்க. அந்த பொறியில மாட்டி தான் அந்த இடத்துல விழுந்திருப்பா. கத்தி சவுண்ட் வேற போட்டுருவா. அதனால தான் இந்த இடத்துக்கே வந்திருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்தோன்னா அறுக்கிற மாதிரியே போவான். சோ இப்போ அந்த ஹீரோயின் வந்து பயங்கரமா வந்து இது பண்ணுவாங்க. ஜாக்சன் நீ ரொம்ப நல்லவன், என்னை ஏற்கனவே நீ காப்பாத்தி இருக்கல, என்னெல்லாம் நீ கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இப்ப இந்த பையனோட அம்மா வராங்க. வெர்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இவங்க எல்லாம் மோசமானவங்க, இவங்களெல்லாம் நீ விடக்கூடாது, அதுக்காக தான் உனக்கு சின்ன வயசுல இருந்தே நாங்க அப்படி பழக்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அவங்க பேச்சை கேட்டு அறுத்துறான். இப்ப எப்படி காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா பன்னிக்கு சில இறையெல்லாம் போடுறாங்க. அது பாத்தீங்கன்னா மனுஷக்கறி தான். சோ அடையாளத்தை அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்றாங்க. இப்ப அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தோல், அதாவது இந்த போலீஸோட தோல், அதுக்கப்புறம் அந்த எலிசபெத்தோட தோல் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு மாஸ்க் மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த மாஸ்க் அவன் போட்டு பார்க்கறான். சோ இதோட படத்தை முடிச்சிருவாங்க. இதனால தான் வந்து அவன் வந்து பயங்கர சைக்கோவா மாறினான் அப்படின்றத சொல்றதுக்கு கதை தான் இது. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.